மலையில் குருவியின் மாய வீடு. அது ஒரு அழகான சாயங்கால வேளை. அந்த நேரத்துல மஞ்சள் நிற வானத்தை கருமேகங்கள் மூடிக்கிட்டு இருந்துச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் வேகமா காற்று வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி பள்ளிக்கூடத்துக்கு போன தன்னோட 2 குழந்தைங்களையும் எதிர்பார்த்து தான் வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. பள்ளிக்கூடம் முடிஞ்சதுமே சாராவும் குக்குவும் ரொம்ப வேகமா அந்த வானிலைய பார்த்து பயந்தபடியே தங்களோட வீட்டை நோக்கி பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அக்கா, காத்து ரொம்ப வேகமா வீசுதுக்கா. நாம கொஞ்ச நேரம் இந்த மரக்கிளையில உட்கார்ந்துட்டு போவோமா? தம்பி குக்கு, வேண்டாம். மழை வந்துச்சுன்னா நம்மளால பறக்கிறது இன்னும் சிரமமாகிடும். மழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்ன சாரா தான் தம்பிய கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி வேகமா பறந்துகிட்டு இருந்தா. ஒரு வழியா 2 குழந்தைங்களும் தங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. தான் 2 குழந்தைங்களையும் பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. பசங்களா, உங்களை பார்த்த அப்புறம் தான் அம்மாவுக்கு நிம்மதியா இருக்கு. வர வழி முழுவதும் ரொம்ப காத்து, வானத்துல இடி சத்தம் வேற. நாங்க ரொம்ப பயந்துகிட்டே வேகமா பறந்து வந்துட்டோமா. ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க பசங்களா. மழை வந்துச்சுன்னா பறக்கிறது இன்னும் கஷ்டமாகிடும். சரி, வீட்டுக்குள்ள வாங்க. இந்த வானிலைக்கு இதமா அம்மா உங்களுக்கு சூடா நெய்யப்ப சுட்டு தரேன், சரியா? என்ன நெய்யப்பமா? ஐ ஐ, ஜாலி ஜாலி. அம்மா சீக்கிரம் சுடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவியோட 2 குழந்தைங்களும் வீட்டுக்குள்ள போனாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. தங்களோட ஸ்கூல் பேக்கை ஒரு ஓரமா வச்ச 2 குழந்தைங்களும் தங்களோட வீட்டுக்குள்ள உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. மழை வந்ததுமே அந்த ஏழை மீனுக்குருவியோட வீடு முழுவதும் ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டுக்குள்ள தண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சூழ்நிலையில நான் எப்படி விறகு எரிய வைப்பேன்? என் குழந்தைங்களுக்கு வேற நான் சூடா நெய்யப்ப சுட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டேனே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுக்குருவி ரொம்ப சோகமா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவியோட வீட்டின் பக்கத்திலேயே ஒரு காகங்களோட வீடு இருந்துச்சு. அந்த காகங்களோட பையன் ராஜு ரொம்பவும் சோகமா அழுதுகிட்டு இருந்தான். டேய் ராஜு, வெளிய பாத்தியா மழை எப்படி பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு? இன்னைக்கு உன்னோட பிறந்த நாளை கொண்டாட முடியாது. இல்ல இல்ல, என்ன ஆனாலும் சரி, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடியே ஆகணும். எனக்கு கேக்கு, வீடு முழுவதும் அலங்கரிக்கணும். ராஜு, சொன்னா புரிஞ்சுக்கோடா. வெளிய மழை பெய்யுது. இந்த நேரத்துல நம்மளால எதுவும் செய்ய முடியாது. உன்னோட நண்பர்களும் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்க. இல்ல, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு பிறந்த நாள் கொண்டாடியே ஆகணும். நம்ம பக்கத்துல அந்த உடஞ்ச வீட்டுல மீனுக்குருவியோட 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்கள நைஸா பேசி இங்க கூட்டிட்டு வரேன். பிறந்த நாளுக்கு நம்ம வீட்டை சுத்தம் செய்யறது, வீட்டை அலங்கரிக்கிறதுன்னு எல்லா வேலையும் செய்ய வச்சிடுறேன். ப்ளீஸ்மா, நான் இன்னைக்கு எப்படியாவது பிறந்த நாள் கொண்டாடிடணும். சீக்கிரம் அந்த குருவிகளை வீட்டுல கூட்டிட்டு வாங்க. ராஜு, நீ கவலைப்படாத, அம்மா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி சில காஞ்ச சப்பாத்திகளை தான் குழந்தைக்கு சாப்பிட கொடுத்துச்சு. அம்மா, நெய்யப்ப சுட்டு தரேன்னு சொன்னீங்க. இது காஞ்ச சப்பாத்தி. இது சாப்பிடுறதுக்கு நல்லாவே இருக்காது. பசங்களா, அடுப்போட பக்கத்துல மழை தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குப்பா. இந்த நேரத்துல விறகெல்லாம் எரியாது. மழை நின்னதுமே அம்மா உங்களுக்கு நெய்யப்ப சுட்டு தரேன், சரியா? அப்படின்னு மீனுக்குருவியும் குழந்தைங்களும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டபடியே ராணிக்காகவும் வீட்டுக்குள்ள வந்துச்சு. பசங்களா, நீங்க இந்த காஞ்சி போன சப்பாத்திய சாப்பிட வேண்டாம். ராஜுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நீங்க என்னோட வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு கேக்கு, சூடா பிரியாணி நான் தரேன். ஐயா, ஜாலி ஜாலி. சரி ராணி ஆண்டி, நாங்க வரோம் உங்க வீட்டுக்கு. மீனு, நான் உன்னோட குழந்தைங்களை இப்ப என் கூட கூட்டிட்டு போறேன். நீ ராத்திரி என் வீட்டுக்கு வா. ராஜுவுக்கு சின்னதா ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கேன். சரி ராணி ஆண்டி, நாங்க இப்பவே உங்க கூட வரோம். குக்கு, வேண்டாம், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அம்மா என் கூடயே ராத்திரி உங்களை கூட்டிட்டு போறேன், சரியா? என்ன மீனு, உன் குழந்தைங்களை என் கூட அனுப்பு. அவங்க சாயங்கால நேரம் முழுவதும் ராஜு கூட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ராத்திரி பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு உன் கூட வீட்டுக்கு வந்துட போறாங்க. இதுல என்ன இருக்கு? ராணி அக்கா,
அவங்க ரொம்ப களைப்பா இருக்காங்க. ஸ்கூல் முடிச்சு இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கட்டும். ஹே மீனு, இந்த உடஞ்ச வீட்ல இருந்துகிட்டு உனக்கு இவ்ளோ திமிராகிடுச்சுல. நீ ஒன்னும் பர்த்டே பார்ட்டிக்கு வரமாட்டா. உன் குழந்தைங்க இல்லாம என் பர்த்டே பார்ட்டி ரொம்ப அருமையா நடக்கும் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு ராணிக்காகவும் மறுபடியும் தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அம்மா, ஏம்மா எங்களை ராணி ஆண்டி கூட அனுப்பல நீங்க? பசங்களா, அவங்க உங்களை எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு அம்மாக்கு நல்லா தெரியும். உங்களை சீக்கிரமா அங்க கூட்டிட்டு போய் வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் செய்ய வைக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க. அப்படியா அம்மா? இப்போ எங்களுக்கு புரிஞ்சிடுச்சுமா. நாங்க இந்த காஞ்ச சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு வீட்லயே தூங்கிடுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்களும் அந்த சப்பாத்திகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தைங்க 2 பேரும் ஒரு போர்வையை போத்திக்கிட்டு தங்களோட வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. நேராக மழையோட தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இதனால மீனுக்குருவியோட வீட்டுல நிறைய இடங்கள்ல ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மழை தண்ணீர் குழந்தைங்க படுத்திருக்கிற இடத்துக்கும் வந்து விழ ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, நிறைய இடங்கள்ல ஒழுகுதே. இப்ப என்ன பண்றது? இந்த ராத்திரி என் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு நான் எங்க போவேன்? அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைங்க மேல மழைநீர் விழாதபடி ஒரு கொடைய பிடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி முழுவதும் மீனுக்குருவி நனைஞ்சபடியே தான் குழந்தைங்களுக்காக கொடைய பிடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுது. ராத்திரி முழுவதும் அந்த மழை நீர்ல நனைஞ்சுக்கிட்டு இருந்ததுனால மீனுக்குருவியால எந்திரிக்கவே முடியல. மீனுக்குருவிக்கு ரொம்ப அதிகமா காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சது. அம்மா, அம்மா, உங்களுக்கு என்னாச்சும்மா? எந்திரிங்கம்மா. ஏம்மா படுத்திருக்கீங்க? அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலம்மா. அம்மாவால எந்திரிக்கவே முடியல. எனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்களுக்கு காய்ச்சலுக்கான மருந்து வாங்கிட்டு வரேன். சரா, வேண்டாம்மா. நம்ம வீட்ல எந்த காசும் இல்ல. காசு இல்லாம போனா மருந்து கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்ப மருந்து வாங்கிக்கிட்டு நம்ம பின்னாடி காசு கொடுத்துக்கலாம். குக்கு, நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. நான் சீக்கிரம் போய் அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன சாரா ரொம்ப வேகமா மருத்துவமனையை நோக்கி பறந்து போனா. டாக்டர், டாக்டர், எங்க அம்மாவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. எனக்கு தயவு செஞ்சு காய்ச்சலுக்கான மருந்து தரீங்களா? குழந்தை, நான் தாராளமா தரேன். ஆனா நீ மருந்துக்கான காசை வச்சிருக்கியா? இல்ல டாக்டர், என்கிட்ட எந்த காசும் இல்ல. நீங்க இப்ப மருந்து கொடுங்க. நான் சீக்கிரமா உங்களுக்கு காசு தந்துடுறேன். ஹே குழந்தை, நான் இங்க யாருக்கும் இலவசமா மருத்துவம் பார்க்கறது கிடையாது. போ இங்க இருந்து அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சாராவை அங்கிருந்து விரட்டி விட்டுட்டாரு. சாராவும் ரொம்ப வருத்தமா பறந்துகிட்டு இருந்தா. அந்த நேரத்துல சாரா ஒரு தேவதை மேல மோதி அப்படியே கீழே விழுந்துட்டா. சின்ன குருவி, உனக்கு அடி எதுவும் படலையே? இவ்வளவு வேகமா நீ எங்க போய்கிட்டு இருக்க? தேவதையே, என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. காய்ச்சலுக்கான மருந்து கேட்டா காசு வேணும்னு சொல்றாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் பறந்துகிட்டு இருக்கேன். சின்ன குருவி, நீ இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிற. நீ கவலைப்படாத. உங்க அம்மாவை நான் குணப்படுத்துறேன். என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? உடனே சாராவும் அந்த தேவதைய கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனா. தேவதை தன்னோட மந்திர சக்தியால மீனுக்குருவியோட காய்ச்சலை குணப்படுத்தினாங்க. பிறகு மீனுக்குருவியோட வீடை பார்த்த தேவதை மீனுக்குருவிக்காக ஒரு அழகான சீத்தாப்பழ வீடை கொடுத்தாங்க. அதன் பக்கத்திலேயே ஒரு அழகான சீத்தாப்பழ மரத்தையும் கொடுத்தாங்க. தங்களோட புது வீடை பார்த்த 2 குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டாங்க. குருவி, நீ இந்த வீட்ல தாராளமா தங்கலாம். இது உனக்கு சொந்தமான வீடு. இந்த வீடு எந்த மழையிலையும் ஒழுகாது. நீ இந்த மரத்துல விளையிற கனிகளை வச்சு உன்னோட வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழு. தேவதையே, ரொம்ப நன்றி. நீங்க என்னோட வாழ்க்கைக்கு ஒரு புதிய வழியை காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே தேவதையும் அந்த இடத்தை விட்டு பறந்து போனாங்க. மழைக்காலத்தில் காகங்கள். அது ஒரு அழகான சாயங்கால வேளை. அந்த நேரத்துல மீனுக்குருவி தான் பொண்ணு சாராவை கூட்டிக்கிட்டு நதிக்கரையோட பக்கத்துல வந்துச்சு. சரா, நீ இந்த நதியில இருக்கிற தண்ணீரை குடிச்சுக்கிட்டு அம்மா இந்த தானியங்களை எல்லாம் பறிக்கிறேன்.
ராத்திரிக்கு நாம தானியங்களை சாப்பிடலாம். வேண்டாம்மா, தினமும் தானியங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு இன்னைக்கு இனிப்பான மாம்பழங்களை சாப்பிட கொடுங்கம்மா. சரா, மாம்பழம் பறிக்கணும்னா ரொம்ப தூரம் போகணுமா? இல்ல, எனக்கு மாம்பழம் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். இல்ல, ராத்திரி நான் பட்டினியா தான் தூங்குவேன். வர வர நீ ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்ட. சரி வா, உனக்காக நான் மாம்பழங்களை தேடி பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் பொண்ணு கூட்டிக்கிட்டு மாம்பழங்களை தேடி பறந்து போச்சு. ஆனா எங்க தேடியுமே மீனுவோட கண்களுக்கு மாமரம் தென்படல. இதனால மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரம் பறந்து போச்சு. ரொம்ப தூரம் பறந்து போனதுக்கு அப்புறமா மீனுவோட கண்கள்ல ஒரு மாமரம் தென்பட்டுச்சு. அந்த மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் ரொம்ப பழுத்து அழகா தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவியும் அதுல இருந்து ஒரு மாம்பழத்தை பறிச்சு சாரா கிட்ட கொடுத்துச்சு. ஐயா, ஜாலி ஜாலி. அம்மா, இந்த மாம்பழத்தை நான் இப்பவே சாப்பிட போறேன். சாரா, வேண்டாமா, வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இரவாக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல இரவாக ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்ல, பலமா மின்னலும் அடிச்சது. ரொம்ப வேகமா காற்றும் வீசுச்சு. மீனுக்குருவியும் சாராவும் ரொம்ப வேகமா அந்த மின்னல்லையும் காற்றுலயும் பறந்துகிட்டு இருந்தாங்க. குழந்தை சாராவோ அந்த மின்னலை பார்த்து ரொம்ப பயந்து போயிருந்தா. சாரா, பறக்கிறத நிறுத்து. என்னம்மா, என்னாச்சு? இத பார்த்தா நம்ம காடு மாதிரி தெரியல. நாம வேற எங்கேயோ திசை மாறி வந்திருக்கோம். ஐயோ அம்மா, அப்படின்னா நாம வழி தவறிட்டோமா? ஆமா சாரா, இரு, ஏதாச்சும் பறவைகள் கிட்ட இது எந்த காடுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த பக்கமா ஜம்ஜம் குருவி பறந்து வந்துச்சு. அண்ணே, இந்த காட்டோட பேர் என்ன? குருவி, இந்த காட்டோட பேரு சுந்தரவனம். உனக்கு எந்த காட்டுக்கு போகணும்? எனக்கு நாம்பூர் காட்டுக்கு போகணும். அட குருவி, நாப்பூர் காடு மேற்கு திசையில இருக்கு. நீ கிழக்கு திசையை நோக்கி பறந்து வந்திருக்க. உன் காட்டுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும். நீ இன்னைக்கு ராத்திரி இந்த காட்டுலயே தங்கிக்கோ. நாளைக்கு சூரியன் விடிஞ்சதுமே உன் காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ஜம் குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. மீனுக்குருவியும் பயந்தபடியே தான் குழந்தைய வச்சுக்கிட்டு மரக்கிளையில உட்கார்ந்து இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ரொம்ப பலமா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. மழையோட சேர்த்து ரொம்ப வேகமா காற்று வீசினதுனால குழந்தை சாராவுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சது. அம்மா, எனக்கு ரொம்ப குளிருதும்மா. நாம ஏதாச்சும் பறவைகளோட வீட்ல போய் உட்கார்ந்துக்கலாமா? என்னால இந்த குளிர தாங்கவே முடியலம்மா. சரா, நீ கவலைப்படாதம்மா. வா, நாம ஏதாச்சும் ஒரு பறவைகளோட வீட்டுக்கு போய் உதவி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு பறவைகளோட வீட்டை தேடி பறக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச தூரத்திலேயே மீனுக்குருவியோட கண்ணுக்கு ஒரு வீடு தென்பட்டுச்சு. உடனே மீனுக்குருவி அந்த வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஐயா, யாராச்சும் வீட்ல இருக்கீங்களா? எங்களுக்கு உதவி தேவை. தயவு செஞ்சு வீட்டோட கதவை திறங்க. உடனே அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு காகம் வெளியே வந்துச்சு. குருவி, நீ எந்த காட்டுல இருந்து வர? உன்னை நான் இந்த காட்டுல பார்த்ததே இல்லையே. ஐயா, நான் நாம்பூர் காட்டுல இருந்து வரேன். நான் வழி தவறி இந்த காட்டுக்கு வந்துட்டேன். திடீர்னு ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மழை நிக்கிறது வரைக்கும் நான் உங்க வீட்ல தங்கிக்கலாமா? மீனுக்குருவி இப்படி பேசிக்கிட்டு இருந்த நேரம் ராணி காகத்தோட கண்களுக்கு மீனுவோட மாம்பழம் தென்பட்டுச்சு. அந்த மாம்பழத்தை சாப்பிட ஆசைப்பட்ட ராணி காகம் இப்படி சொல்லுச்சு. சீக்கிரம் அந்த குருவிகளை வீட்ல கூட்டிட்டு வாங்க. பாவம், இந்த கடுமையான மழையில குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த குருவி நனைஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே காகமும் மீனுக்குருவிய கூட்டிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வந்துச்சு. காகங்களே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு காலையிலேயே மழை நின்னதும் நான் என் காட்டுக்கு கிளம்பிடுறேன். குருவி, நன்றி எல்லாம் இருக்கட்டும். என் வீட்ல நீ சும்மா தங்க முடியாது. உன்கிட்ட இருக்கே மாம்பழம், அதை என்கிட்ட கொடு. அதை கொடுத்தாதான் நீ இன்னைக்கு என் வீட்ல இருக்க முடியும். வேறு வழி இல்லாத மீனுக்குருவி தான் கிட்ட இருந்த மாம்பழத்தை ராணி காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. வேக வேகமா 2
2 காகங்களும் அந்த மாம்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ராணி, நீ சும்மா அந்த குருவிகளை வீட்டுக்குள்ள கூப்பிடும் போதே நான் நினைச்சேன் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு. இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. கலு, மெதுவா பேசுங்க. அந்த குருவி காதுல விழுந்துட போகுது. அந்த குருவிய வச்சு நாம இன்னும் நிறைய விஷயம் செய்ய வேண்டியது இருக்கு. அம்மா, அது என்னோட மாம்பழம்மா. எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா. என் மாம்பழத்தை வாங்கி கொடுங்க. வேற வழி இல்லம்மா. இன்னைக்கு ஒரு நாளும் பொறுத்துக்கோ. நாளைக்கு நம்ம காட்டுக்கு போனதுமே அம்மா உனக்கு ரொம்ப இனிப்பான மாம்பழங்களை பறிச்சு தரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைய சமாதானப்படுத்துச்சு. இப்படியே அந்த காட்டுல இரவு நேரம் கடந்து போச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ஆனா காட்டுல மழையோட தாக்கம் நிக்கவே இல்ல. மழை மேலும் மேலும் பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் வருத்தமாகிடுச்சு. நீ உன் குழந்தைய கூட்டிக்கிட்டு வெளியே எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டுட்டு வாங்க. நீங்க திரும்பி வரும்போது எனக்கும் காலுவுக்கும் உணவு எடுத்துட்டு வாங்க. ஆனா எனக்கு இந்த காடு ரொம்ப புதுசு. எனக்கு இங்க உணவு எங்க கிடைக்கும்னு தெரியாது. வெளியே மழை ரொம்ப தீவிரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன குருவி, எங்களே எதிர்த்து பேசுறியா? இது யாரோட வீடுன்னு ஞாபகம் இருக்குல்ல? நீ இங்க இருக்கணும்னா நாங்க சொன்னபடி நீ கேட்டாகணும். ஆமா ஆமா குருவி, மறுபடியும் வெளியே போய் உணவு எடுத்துட்டு வந்தா நீ இந்த வீட்ல இருக்கலாம் அப்படின்னு சொன்ன காகங்கள் மீனுக்குருவிய வீட்ல இருந்து வெளியே அனுப்பி கதவை பூட்டிட்டாங்க. அப்பாவி மீனுக்குருவியோ எங்க போறதுன்னே தெரியாம தான் குழந்தைய வச்சுக்கிட்டு காகங்களோட வீட்டு முன்னாடியே நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல காகங்களோட பக்கத்து மரத்துல வாழ்ந்த ஆந்தை பாட்டி இத பார்த்தாங்க. குருவி மேல இறக்கப்பட்ட ஆந்தை பாட்டி மீனுக்குருவிய நோக்கி பறந்து வந்தாங்க. குருவி, நீ கவலைப்படாதம்மா. அந்த காகங்கள் ஒன்னு வீட்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்களா? அவங்க எப்போதுமே இப்படிதான். அவங்க தங்களோட நலனை பத்தி மட்டும்தான் அம்மா யோசிப்பாங்க. நீ என் வீட்டுக்கு வாமா. என் வீடு இந்த மலைக்கு உனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஆந்தை பாட்டி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த கடவுள் தான் உங்களை இங்க அனுப்பி இருக்காங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஆந்தை பாட்டி கூட அவங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. நீங்க 2 பேரும் ரொம்ப பசியா இருப்பீங்க. என்கிட்ட இந்த பலாப்பழம் தான் இருக்கு. இத சாப்பிடுங்க. எங்க காட்டுல எங்க பார்த்தாலும் இந்த பலாப்பழம் மட்டும்தாம்மா கிடைக்கும் அப்படின்னு சொன்ன ஆந்தை பாட்டி மீனுக்குருவிக்கு அந்த பலாப்பழத்தை கொடுத்தாங்க. ரொம்ப பசியோட இருந்த குழந்தை சாரா அந்த பலாப்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சா. அம்மா, இந்த பழம் ரொம்ப கடினமா இருக்குமா. என்னோட அழகால இந்த பழத்தை சாப்பிடவே முடியலம்மா. தான் பொண்ணு இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி என்ன பண்ணலான்னு யோசிச்சது. ஆந்தை பாட்டி, நீங்க அனுமதிச்சீங்கன்னா இந்த பலாப்பழத்தை வச்சு நான் ஒரு பலகாரம் செய்யலாமா? தாராளமா பண்ணுமா. என்னோட சமையலறை இந்த பக்கமா தான் இருக்கு. உன் குழந்தை ரொம்ப பசியோட இருப்பா. மீனுக்குருவியும் அந்த பலாப்பழத்தை வச்சு ஒரு சுவையான பலகாரத்தை செய்ய ஆரம்பிச்சது. ஆந்தை பாட்டி, நீங்க இந்த பலகாரத்தை சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆந்தை பாட்டியும் சாராவும் அந்த சுட சுட பலகாரத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பலகாரத்தோட ருசி 2 பறவைகளுக்கும் ரொம்பவும் பிடிச்சு போச்சு. ஆகா குருவி, நான் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு ருசியான பலகாரத்தை சாப்பிட்டதே இல்லம்மா. இந்த பலகாரத்தை எப்படி செய்யறதுன்னு எனக்கு சொல்லி தருவியாம்மா? கண்டிப்பா ஆந்தை பாட்டி, நான் நிச்சயமா சொல்லி தரேன். மீனுக்குருவி அந்த ஆந்தை பாட்டிக்கு ருசியான பலகாரத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல மழையும் நின்னுச்சு. காடு இயல்பான நிலைமைக்கு மாறுச்சு. மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு தன்னோட காட்டுக்கு போக தயாராச்சு. குருவி, இத நீ உன் வீட்டுக்கு கொண்டு போ. நீ என்னைக்காவது இந்த காட்டுக்கு வந்தியன்னா நிச்சயமா என்னோட வீட்டுக்கு வரணும், சரியா? கண்டிப்பா வரேன் ஆந்தை பாட்டி. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க செய்த இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. ஆந்தை பாட்டியும் மீனுக்குருவி சொல்லி கொடுத்தபடியே அந்த பலாப்பழங்களை வச்சு ருசியான பலகாரங்களை செய்ய ஆரம்பிச்சது. புதுவிதமான பணியாரம் அந்த காட்டுலயே ரொம்ப பிரபலமாச்சு. நிறைய பறவைகள் பாட்டியோட கடைக்கு வந்து பலகாரங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இதனால ஆந்தை பாட்டி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் சிவானி பாப்பா, நீங்க 11th ரேங்க் வாங்கினதுக்கு மீனுக்குருவியோட வாழ்த்துக்கள்.
இன்னும் மேலும் மேலும் நல்லா படிக்கணும், சரியா? கீர்த்து, மில்கி, தீபக், ஹரிஸ், வசந்த் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சூர்யா, தர்ஷினி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அருணா, வர்லரசு, ரமணி, ரங்கீலா, ஜான்சன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிலா, ஜீவா, ரக்ஷித் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கோவர்த்தனி, சரஹணன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தீபன், ஹாய் ஹர்ஷா, ஹாய் குர்த்தி, புகழினி, அன்பு, யாசிகா, ஜனா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஆதிதேவ், கிருஷிவ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகிஷாலினி, கிருத்திக், மகிழினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லாலலெக்ஸ், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கல்பனா, சத்யா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தருண், ருத்ரா, ஆரிஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். வர்ஷன், இஷ்வாக் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஷனன், ஆதித்யா, ரித்திவா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சனன், ஆதித்யா, நீங்க செகண்ட் ரேங்க் வாங்கினதுக்கு மீனுக்குருவியோட வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.